பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவரான நூருல் இசா அன்வாருக்கு வழங்கப்பட்டிருந்த தேர்தல் தலைமை இயக்குனர் பொறுப்பை இனி பிகேஆரின் உதவி தலைவரான டத்தஸ்ரீ அமீருddin ஷாரியும் உள்துறை அமைச்சரும் கெடா மாநில பிகேஆர் தலைவருமான டத்தஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயிலும் ஏற்பார்கள் என்று பிகேஆர் கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் ஃபுசியா சலே இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஒரு சில மாநில தேர்தல்கள் விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கூட்டணி கட்சிகளுடனான சுமூகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள டத்தஸ்ரீ அமீருddin ஷாரியும் டத்தஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயிலும் பொருத்தமாக இருப்பார்கள் என்று கட்சியின் தலைமை முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். சபாவின் சட்டமன்ற தேர்தலின் போது நூருல் இசா அன்வார் தேர்தல் குழு தலைவராக பொறுப்பேற்றிருந்தாலும் சபா தேர்தலில் பிகேஆர் மிக மோசமாக தோல்வி அடைந்தது. நூருல் இசா அன்வார் தலைமையில் பக்காத்தான் கூட்டணி 22 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு ஒரே ஒரு சட்டமன்றத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. தற்போது ஜொகூர், மலாக்கா, நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என கணிக்கப்பட்டிருப்பதால் பிகேஆர் அதன் கூட்டணி கட்சிகளுடன் முக்கிய தொகுதி பங்கீடுகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மற்ற கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகளை டத்தோஸ்ரீ அமீருddin ஷாரியும் டத்தஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயிலும் மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலையேறும் நடவடிக்கையின் போது காணாமல் போனதாக நம்பப்படும் 41 வயது ஆடவர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் 49 வயது பெண்ணை மீட்புத் துறையினர் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராக்கின் குனோங் பத்து பூத்தை மலையில் நேற்று காலை ஒரு குழு மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் 41 வயது ஆடவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு இரத்த வாந்தி எடுத்ததால் நேற்று பிற்பகல் 3 மணிக்கு அவரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டதாகவும் பேரா மீட்பு படை இயக்குனர் டத்தோ சயானி சைடோன் தெரிவித்தார். காணாமல் போனதாக நம்பப்படும் 49 வயது ஜெஸ்லிண்டா சலுடின் எனும் பெண்ணை தேடும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நேற்று காலை ஜெஸ்லினா மலையின் உச்சியில் இருந்ததாகவும் முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ள நிலையில் தற்போது மலையிலிருந்து இறங்கும் பாதையில் தரை வழியாகவும் வானூர்தி வாயிலாகவும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் டத்தோ சயானி சைடோன் தெரிவித்தார். முறையான பாதுகாவலர்கள் அல்லது வழிகாட்டிகள் இல்லாமல் மலையேறும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார். செந்தூரில் சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே நேற்று இரவு மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 6 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்ததுடன் 150 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளன. நேற்று இரவு 11 மணி முதல் இன்று அதிகாலை 4 மணி வரையில் இச்சோதனையை பிளாசா டோல் செந்தூர் பசார் சாலையில் மேற்கொண்டதாகவும் 2887 வாகனங்களை சோதனையிட்டதாகவும் கோலாலம்பூர் ஜேபிஜே சாலை போக்குவரத்து ஆணையர் ஜஸ்மான் ஜமாலுடின் தெரிவித்தார். ஹஜ்ஜி பெருநாளை முன்னிட்டு வழக்கமான சோதனை நடவடிக்கையாக இச்சோதனையை மேற்கொண்டதாக ஜஸ்மான் ஜமாலுடின் கூறினார். ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, பதிவு எண்கள் இல்லாதது, 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாகனத்தை செலுத்துவது, வாகன காப்பீடுகள் இல்லாதது போன்ற குற்றங்கள் என பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்களுக்காக 150 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சந்தேகத்திற்குரிய 6 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்திருப்பதாகவும் ஜஸ்மான் ஜமாலுடின் தெரிவித்தார். 2 ஆண் மாணவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக 31 வயது மத ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட மத ஆசிரியர் தன் மீதான குற்றத்தை மறுத்து நீதிமன்ற விசாரணையுடன் ஜாமீன் கோரிக்கையும் விடுத்த நிலையில் நீதிமன்ற விசாரணையை ஏற்றுக்கொண்டு ஜாமீன் மனுவை நிராகரிப்பதாக பசிர்மாஸ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 8 வயதுடைய ஒரு சிறுவனையும் 1 மாத கை குழந்தையையும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் நிர்வாணமாக காணொளிகளை பதிவிட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 8 வயது சிறுவனின் உடலில் காயங்கள் இருப்பதாகவும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 1 மாத குழந்தையின் தாயாரை காவல்துறை தேடி வருவதாகவும் அதுவரையில் சமூக நலத்துறையின் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 31 வயது முகமது ஃபைஸ் முகமது ராம்லி என்பவர் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக 8 வயது சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தெரிய வந்துள்ளது. அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் 10ஆம் தேதி தொடரவிருப்பதால் கைது செய்யப்பட்ட ஆடவர் காவல்துறையின் தடுப்பு காவலில் வைக்கும்படி பசிர்மாஸ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று கோலாத்திரங்கானு கடற்பரப்பில் உள்ள செப்பாட்
மிதக்கும் சேமிப்பு மற்றும் இறக்குதல் நிலையத்தில் அவர்கள் பயணித்த உயிர்காக்கும் படகு கடலில் கவிழ்ந்ததில் 3 பெட்ரோனாஸ் ஒப்பந்தக்காரர்கள் மோதல், காயங்கள் மற்றும் நீரில் மூழ்கியதன் மூலம் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலத்திரங்கானு காவல்துறை தலைவர் அஸ்லி முகமது நோர் தெரிவிக்கையில், பிரேத பரிசோதனை முடிவுகளின்படி உயிரிழந்த முதல் நபரான 38 வயது நிக் ஹபீபி அஸ்ரி அப்துல் மஜீத் பலத்த மோதலால் ஏற்பட்ட கடுமையான வயிற்று காயங்களால் உயிரிழந்தார் என்று தெரிய வந்துள்ளதாக கூறினார். 28 வயது ஃபயசுவான் ஹகீம் புஸ்தாமா கழுத்தில் ஏற்பட்ட காயங்களாலும் 38 வயதான அமாட் ஃபிக்ரி ஜகாரியா நீரில் மூழ்கியும் உயிரிழந்தனர் என்று அவர் கூறினார். நேற்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2:15 மணி வரை பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகு அவர்களது உடல்கள் குடும்பத்தினரால் பெற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அஸ்லி தெரிவித்தார். காயமடைந்த தொழிலாளியான 37 வயது தௌஃபிக் ருஸ்லான் இங்குள்ள சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கெந்திங் ஹைலாண்ட் செல்லும் வாகனங்களுக்கு மே 28ஆம் தேதி முதல் சாலை கட்டணம் அமல்படுத்தப்பட உள்ளது. கெந்திங், செம்பா மற்றும் கோத்தோங்ஜியா நுழைவு பகுதிகளில் இந்த கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சாலை நிர்வாக நிறுவனமான லிங்காரான் செகாப் சென்றியான் பிர்ஹாட் தெரிவித்துள்ளது. இதன்படி கார் மற்றும் வேன் உள்ளிட்ட வகுப்பு 1 வாகனங்களுக்கு 5 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படுகிறது. நடுத்தர லாரிகளுக்கு 15 ரிங்கிட், கனரக லாரிகளுக்கு 25 ரிங்கிட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டாக்ஸிகளுக்கு 3 ரிங்கிட் 30 சென்ட் மற்றும் பேருந்துகளுக்கு 5 ரிங்கிட் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர சேவை வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கெந்திங் பகுதியில் பணிபுரியும் சில அரசு ஊழியர்களின் தனியார் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1இல் 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2இல் 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 2ஆம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 3ஆம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ் மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0122443010 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.